ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இப்போ நம்ம செய்ய போகிறது நெத்திலி மீன் குழம்பு. அதுக்கு தேவையான பொருள், ஒரு சின்ன பல்லாரி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பெரிய தக்காளி ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் மாங்காய், புளி தண்ணி, நெத்திலி மீன் கரைச்சி வச்ச புளி தண்ணியில் ஒரு சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெருஞ்சீரகம், ஒரு பல் தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அது கொஞ்சமாக விட்டுக்கலாம், ரொம்ப விட வேணாம், கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவு போட்டால் போதும். அப்புறம் மிளகாத்தூள் நான் வீட்டில் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எப்போதுமே வீட்டில் தான் மிளகாத்தூள் ரெடி பண்ணுவோம். இந்த ஒருக்கு பாருங்கள். நான் 3 ஸ்பூன் போட்டிருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ அவ்வளோ அளவு போட்டால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுங்க. அடுத்தது சட்டி போட்டு ரெடியாக வச்சுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்ச உடனே நாங்கள் வீட்டில் ரெடி பண்ணுவோம் எப்போதும் வடகம். இது கொஞ்சமாக இந்த அளவு இருந்தால் போதும். இந்த அளவு இருந்தால் போதும். போட்டுட்டு அது பொரிஞ்சு வந்தோடனே கட் பண்ணி நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெங்காயம், அது அப்புறம் அந்த பச்சை மிளகாய், அப்புறம் தக்காளி நல்லா போட்டு வதக்கி விடுங்க. லைட்டாக மெரூன் கலர் வந்தால் போதும். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுங்க. எல்லாத்தையும் கரைச்சி விட்டுங்க. இது நல்லா வணக்கத்துக்கு வந்துட்டு இப்போ இந்த கரைச்சி வச்ச குழம்பு எடுத்து அதில் விட்டுடுங்க. அப்புறம் லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே இந்த மாங்காய் போட்டுங்க. போட்டு சிம்மில் வச்சுடுங்க. இன்னொரு கொதி வந்தோடனே மீன் எடுத்து போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட், இப்போ குழம்பு 2 கொதி வந்துச்சு. இப்போ நம்ம வச்சுருக்கிற நெத்திலி மீனை தண்ணியிலேருந்து கொஞ்சம் புழிஞ்சு போடலாம். ஏன்னா ஆல்ரெடி மீன் தண்ணி விடும், அதனால தான். அப்படியே சிம்மில் வச்சுடுங்க. இன்னொரு கொதி வந்தோடனே இறக்கிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மாங்காய் வெந்துடுச்சு. நம்ம செஞ்ச நெத்திலி மீன் குழம்பு ரெடி. உங்களுக்கு இந்த குழம்பு ரொம்ப ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.